ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். சரி மக்களே, இன்றைய திருப்பலியில் நாம் வாசித்த முதல் வாசகம் எடுத்து படிங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21 முதலுள்ள திருவாக்கியங்கள். அன்றாட சுமையாக இருந்தது. நாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் எதனை பவுலுடைய துன்பங்கள். இது நாம் பல தடவை நாம் கேட்டும் இருக்கின்றோம், பல தடவை தியானித்தும் இருக்கின்றோம். மக்களை, என்னுடைய சிறு கேள்வி, சாதாரண கேள்விகள் தான், எப்போவுமே கேட்குற ஒரு கேள்வி தான். பலரும் இந்த கேள்விகளை கேட்டிருப்பார்கள், நீங்களும் பதிலும் சொல்லியிருப்பீர்கள். கடவுள் துன்பம் தருவாரா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். தருவாரா தரமாட்டாரா? அதுக்கப்புறம் அங்கே போவோம். தரமாட்டார். வெரி குட். தருவார்னு சொல்கிறோம், கை தூங்க பார்ப்போம். பேச்சு மாற்றக்கூடாது. தர மாட்டார்னு சொல்லுவாங்க, கை தூங்க பார்ப்போம். அனுமதிப்பது என்பது எந்த லிஸ்ட்டில் வரும்? தருவதா தராமல் இருப்பது இல்லையா? தருவது. அப்போ தரமாட்டேன்னு சொன்னீங்க. தமிழில் நிறைய விளையாட்டு வார்த்தையை வச்சு விளையாடலாம் இல்லையா? அதான் தமிழ். சரி, இருக்கட்டும், சொன்னது கரெக்ட் தான். தெய்வம் ஒரு நாளும் துன்பம் தரமாட்டார், துன்பம் அனுமதிப்பார். அதுக்கு எல்லா வார்த்தையும் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அது அடிஸ்தானமான வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து படியுங்கள். யாக்கோபு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். யாக்கோபு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். சோதனை வருகின்ற பொழுது இந்த சோதனை கடவுளிருந்து வரக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது. அடுத்தது, ஏனெனில் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. அடுத்த வார்த்தை, அப்போ தெய்வம் ஒரு நாளும் சோதிப்பவர் அல்ல. சோதனை வருகின்ற பொழுது அது தெய்வம்தான் காரணம் என்று ஒரு நாளும் நீயும் நானும் சொல்லக்கூடாது. தெய்வம் ஒரு நாளும் சோதிப்பவர் அல்ல, சோதனைக்கு உள்ளாகவும் மாட்டார். அதான் நம் கர்த்தர் ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியுமா? எங்க கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அருள் இருந்தவரையே வாழ்க, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, இயேசும் பட்டவரே, புனித மரியே, போதும் 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 போதும். அருள் இந்த மாதிரின்னு சொன்னோடனே அருள் இந்த மாதிரியே ஓடுது. ஸ்தோத்திரம். மதியம் டைமில் அவெல்லாம் கொஞ்சம் அப்படி நடக்கும் சாமி. என்னது அந்த 2ஆம் பாகம் சொல்லுங்கள். எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு நாங்கள் பொறுப்பது போல எங்களை சோதனைக்கு பிரதானத்தையும். அப்போ தெய்வம் சோதனைக்கு தூண்டுபவர் அல்ல, சோதனை தருபவரும் அல்ல. கிளியர்? இது நம்மளுடைய வார்த்தை. இனி அடுத்த வார்த்தை அங்கே படிங்கள். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். அதை அவர்களை கவர்ந்து மயக்கி
தன்வயப்படுத்துகிறது. அடுத்தது, பின்ன தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது, பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. இதான் நாம் பார்க்கின்றோம். அப்போ சோதனை தெய்வம் தருபவர் அல்ல, மாறாக அதிலிருந்து நம்மை விடுவிப்பவர் தான் தெய்வம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை, பொதுவாக மனிதனுக்கு ஏற்படுற சோதனை தான். உனக்கு மட்டும் ஸ்பெஷல் அல்ல. உனக்கு உன் குடும்பத்தில் பிரச்சனையா, என் குடும்பத்திலும் உண்டு, அவன் குடும்பத்திலும் உண்டு. உங்கள் குடும்பத்தில் பல தடைகளா, எல்லா குடும்பத்திலும் உண்டு. உனக்கு மட்டும் ஸ்பெஷல் சோதனை இல்லை, எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல, எந்த வித்தியாசம் இல்லை. இனி அடுத்த வார்த்தை, கடவுள் நம்பிக்கைக்குரியவர், உங்களுடைய வலிமைக்கு மேல் சோதனைக்கு உள்ளாக்க விடமாட்டார். அடுத்தது, சோதனை வருகின்ற பொழுது தாங்கக்குள்ள வலிமையும் சக்தியும் அவரே உனக்கு தருவார், அதிலிருந்து விடுபட வழியை அவர் செய்வார். அப்புறம் பார்க்கணும், சோதனைக்கு உள்ளாக்க விட மாட்டார்னு சொல்கிற போது சோதனை தருபவர் வேறு ஒருத்தர் தான் ஒழிய தெய்வம் அல்ல. அப்போ விடமாட்டார் என்று சொல்லும்போது அவருடைய அர்த்தம் என்பது என்ன? வேறு ஒருத்தர் அங்கே வர வேண்டும், இவர் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அங்கே உள்ள வர முடியும். இதுதான் அவருடைய அர்த்தங்கள், இதனுடைய அர்த்தங்கள். அப்போ கத்தோலிக்க திருச்சபை சொல்லித்தர அர்த்தங்கள், தெய்வம் எந்த சூழலும் எந்த நிலையிலும் ஒரு மகனை ஒரு மகளை வேதனைப்படுத்த மாட்டார், காயப்படுத்த மாட்டார். நீயும் நானும் அவமானப்பட வேண்டும், நீயும் நானும் கண்ணீர் சிந்த வேண்டும், நீயும் நானும் வேதனைப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் தெய்வம் விரும்ப மாட்டார். நீங்களே பாருங்களேன், பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா? ஒரு நாள் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். நீங்களே அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம் எப்படி மக்களே அது விரும்புவார்? தலைக்கீழம் நின்னாலும் சரி, ஒரு நாளும் அவர் செய்யவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு உன்னதமான இந்த அறிவு, இது போத்தியம் எப்பவுமே இருக்க வேண்டும். இது நஷ்டப்பட்டு போகிற சமயத்தில் மட்டும்தான் சொல்கிற வார்த்தைகள், ஏன் ஆண்டவரை என்னை இப்படி சோதிக்கின்றாய், ஏன் ஆண்டவர் இப்படி காயப்படுத்துகின்றாய், ஏன் ஆண்டவர் என்னை வேதனைப்படுத்துகின்றாய். இந்த ஏன் என்பது தெய்வத்துக்கு எதிரான கேள்விகள். ஒரு நாளும் நீங்களும் நாளும் தூக்கத்தில் போலும் ஏன் என்ற கேள்வி வரக்கூடாது. என் தெய்வம் காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல, அன்பு செய்கிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இந்த மட்டுமே நம்ம உணர்ந்தாலே போதும். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், இந்த பவுலுடைய துன்பம் இப்படி வர காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் என்றால், அப்போ என்னை சோதிப்பவர் யாரு? ஏன் அப்படி சோதனைக்கு உள்ளாக வேண்டும்? சோதிப்பவன் வேறு யாரும் இல்லை, யாரு? பிசாசு. அப்போ பிசாசு ஏன் சோதிக்க வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? கத்தோலிக்க திருச்சபை சொல்லித்தர அர்த்தம் என்ன? எடுத்து படிங்கள். உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச ஒரு புஸ்தகம், யோபு புஸ்தகம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பேசிக், உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது எல்லாம் பேசிக், இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னது? எங்கள் யோபு புஸ்தகம் படிங்கள். யோபு புஸ்தகத்தில் அவனுடைய யோபுடைய கேரக்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். படிங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், யோபு பற்றி உள்ள கருத்து. அப்போ யோபுக்கு 4 குவாலிட்டி உண்டு. ஒன்று என்ன வருகிறது? அவர் மாசற்றவர், இரண்டாவது நேர்மையாளர், மூன்றாவது கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வாழ்பவர். அடுத்தது அப்போ நிதானம் பார்க்கின்றார், கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர், தீயதை விலக்கி வாழ்க. இதுதான் யோபுடைய கேரக்டர். இப்படி யோபு இந்த ஒரு நல்ல ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் தெய்வம் அவனை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்க படிங்கள், அதே 7 முதல்ல திருவாக்கியங்கள். நான் உலகை சுற்றி உலவி வருகிறேன். அப்போ ஊரை சுற்றி கொண்டு இருந்து எந்த ஒரு பணியும் செய்யாமல் அடுத்தவனை தொந்தரவு செய்து கொண்டிருப்பதெல்லாம் யாருடைய வேலை? பிசாருடைய வேலை. அப்போ குடும்பத்தில் வேலை செய்யாமல் அடுத்தவன் வீட்டில் போயிட்டு தஞ்சம் ஞம் ஞம் ஞம்னு சொல்லிக்கொண்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு செய்கிறதெல்லாம் யாருடைய வேலைகள்? நீங்கள் அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா நீங்கள் யார்? சாத்தானோட ஏஜென்ட்டுகள். அப்படி உட்காந்துருக்கியா? இனி பங்கில் அப்படி பங்கு ஒழுங்காக போய் கொண்டு இருக்கும். பங்கு பேரவை பங்கு மக்கள் எல்லாம் ஒன்றாக போய் கொண்டு வரார்கள். நீ நடுவில் உள்ள புகுந்துட்டு கொண்டு பங்கு பேரவை இடையிலும் பங்கு மக்களுக்கு இடையிலும் குழப்பத்தை உண்டு சரி ஞம் 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 எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும்போது நீ யாரு? பங்கு தந்தையும் பங்கு மக்களும் அருட்கண்ணீர்களும் நல்ல ஒரு உறவோடு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொடுப்பார்கள். நீ நடுவில் புகுந்து நான் அந்த வீட்டில் இருக்கேனா இப்படி இருக்குன்னு சில ஒவ்வொன்றும் பிரித்து கொண்டு பங்கே 2 துண்டு ஆகிற சமயத்தில் நீ யாருடைய பிள்ளைகள்? சாத்தானுடைய பிள்ளை. சாத்தானுடைய பிள்ளைக்கு இங்கே வந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. அப்போ நீ போகிற இடம்லாம் சாத்தானோட வேலை செய்கிறே இல்லையான்னு நீ தான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இனி அப்போ சும்மா இருக்காமல் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்?
ஏதாவது வீட்டில் பணி சேர்க்க வேண்டும், இவர் ஜெபிக்க வேண்டும். குடும்ப காரியத்தில் உனக்கு என்ன பணி தரப்பட்டதோ, கணவன் மனைவி என்ன ஸ்தானத்தில் நீ இருக்கின்றாயோ அந்த நிலையை உணர்ந்து அதுக்கேற்றபடி வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லது ஒரு படி நீ மாறிவிட்டாய் என்றால் நீ சாத்தானுக்கு ஏஜென்ட்டாக மாறி நிற்பாய். கிளியர்? இனி அடுத்த வார்த்தை தொடர்ந்து படியுங்கள். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? என்ன பெருமையா சொல்ல பாருங்கள். என் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன? தெய்வத்துக்கு மட்டுமே சொந்தமானவன். என் மைக்கு, என் வயறு, என் ஸ்டோல், என்னுடைய பைபிள் சொல்வது எனக்கு மட்டுமே தான் உரிமை உண்டு ஒழிய வேறு யாருக்கும் அங்கே உரிமை இல்லை. அப்போ நீயும் நானும் தெய்வத்துக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் தான் ஒழிய வேறு யாருக்கும் அல்ல. அப்போ அங்கே தெய்வம் சொல்ல போகிற என் ஊழியன் அப்படி என்றால் தெய்வத்துக்கு மட்டும் பணி செய்து வாழ்கின்ற வேறு யாரும் இல்லை. என் ஊழியன். ஊழியன் சொல்வது யார்? அவர்கள் தெய்வ காரியங்கள் செய்பவர்கள் தான் ஊழியர்கள். அப்போ தெய்வ காரியங்கள் செய்பவர்கள் அப்படி என்றால் யார் இல்லை ஊழியர்? இங்கே யாராவது ஊழியர்கள் இருக்கீங்களா? ஊழியர்கள் எல்லாம் கை தூங்கி பார்ப்போம். மக்களே, எல்லோரும் ஊழியர்கள் தான். எல்லோரும் ஊழியர். எப்படி எல்லோரும் ஊழியர்கள்? ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் தெய்வத்துடைய ஊழியர்கள். என்ன காரணம்? என்ன காரணங்கள்? என்ன வார்த்தை? அதுக்கு அடிஸ்தானமான என்ன வார்த்தை உண்டு? உங்களுக்கு மட்டும் சொல்கின்றேன், எடுங்க. என்ன? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. பாரு, உங்களுக்கு மட்டும் சொன்னது எல்லாருக்கும் கேட்குது. போங்க. இயேசு அவர்களை அணுகி பாருங்க, விண்வெளிகளை இயேசு அவர்கள் அணுகி, விண்வெளிகளும் மண்வெளிகளும் சர்வ அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் போங்கள், நீங்கள் சென்று எல்லோரையும் என் சீடராக்குங்கள். யாருடைய சீடர்? தெய்வத்துடைய என் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழு கொடுங்கள். அதன் பிறகு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைப்பிடிக்கும் வண்ணமாக நீங்கள் போய் கற்பியுங்கள். இந்த நீங்களுங்கிறது யாரு? நாங்கன்னா அதான் யாருக்கு? கணவன் மனைவி. அப்போ நான்லாம் யாரு? ஓரமாக இருக்கணுமா? அப்போ கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, சகோதரன் சகோதரிக்கு, சகோதரி சகோதரனுக்கு, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை நீ போய் கற்பிக்க வேண்டும். அப்போ இயேசு எனக்கு என்ன கற்றுக்கிருந்தாரோ அதுதான் நான் போய் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒழிய மற்றவர அல்ல. பெற்றோர் நீ கற்றுக் கொடுத்திருக்கின்றாயா? கணவன் நீ மனைவிக்கு இயேசுவை நீ கொடுத்திருக்கின்றாயா? அல்லது மனைவி உன் கணவருக்கு நீ இயேசுவை நீ கொடுத்திருக்கின்றாயா? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இயேசுவை நீ காட்டியிருக்கின்றாயா? சகோதரன் சகோதரிக்கு இயேசுவையும், சகோதரி சகோதரி இயேசுவை நீ காட்டியிருக்கின்றாயா? பங்கு மக்கள் பங்கு தந்தைக்கும், பங்கு தந்தை பங்கு மக்களுக்கும் இயேசுவை நீ கொடுத்திருக்கின்றாயா? அப்ப இயேசுவை நீயும் நானும் கொடுக்கவில்லை என்றால் மக்களே, தெய்வத்துடைய ஊழியங்கள் நீயும் நானும் செய்யவில்லை. உனக்கு தரப்பட்ட அழைப்பு இல்லற வாழ்க்கை என்றால் இல்லற வாழ்க்கையிலிருந்து தெய்வத்தை நீ கொடுக்க வேண்டும். துறவற வாழ்க்கை நான் இருக்கிறேன் என்றால் துறவற வாழ்க்கையிலிருந்து நான் இயேசுவை நான் கொடுக்க வேண்டும். என்னை கொடுப்பதல்ல, இயேசுவை. ஒரு நான் பள்ளிக்கூடம் நான் நடத்துகிறேன் என்றால் பள்ளிக்கூடம் வழியாக அங்கே இயேசுவை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மருத்துவம் நான் நடத்துகிறேன் என்றால் மருத்துவம் வழியாக நான் இயேசுவை கொடுக்க வேண்டும். ஒரு ஆபீஸில் நான் போகிறேன் என்றால் என்னுடைய பணி வழியாக இயேசுவை நான் கொடுக்க வேண்டும். என் குணங்கள் தெய்வத்தை பிரதிபலிக்க வேண்டும். நீயும் நானும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் தான் ஒழிய நஞ்சா மஞ்சா மாதிரி அவனை இவனை வெளிப்படுத்துவதல்ல என்னுடைய வாழ்கள். அப்ப அத்தனை பேரும் என் ஊழியர்கள் என்று சொல்லுகிற சமயத்தில் தெய்வத்துடைய பணியை செய்ய வந்தவர்கள் தான் நீங்களும் நானும். அப்பதான் ஊழியர்கள். அல்லாத அருத்தந்தை அருக்கண்ணி மட்டுமல்ல ஊழியர்கள். அந்த பணியை நீ செய்திருக்கின்றாயா? இயேசுவை நான் கொடுக்கவில்லை என்றால் குருவாக இருந்த போதிலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் இயேசுவை கொடுக்கவில்லையே, நான் ஊழியன் இல்லையே, நான் ஊழியர் இல்லையே. அப்போ ஊழியர்கள் என்று சொல்ற சமயத்தில் இயேசுவை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தான் ஒழிய வெறும் இல்லை. அவை தெய்வம் எனக்கு எப்படி கற்று தந்திருக்கின்றார்? திருச்சபை வழியாக தெய்வம் தந்திருக்கின்றார். மறைக்கல்வி. இங்க இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்பியிருக்கிறீர்கள்? உங்கள் பங்கில் இருக்கின்ற மறைக்கல்விக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பைபிளில் டியூஷன் வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் மறைக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள்? அவன் சொல்லிக் கொடுக்குறானோ இல்லையோ, நீ குடும்பத்தில் மறைக்கல்வி நீ எடுத்திருக்கின்றாயா? நீ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கின்றாயா? எத்தனையோ விஷயங்கள் யூடியூபில் நீங்கள் பார்க்கிறீர்கள், எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்க்கிறீர்கள். மறைக்கல்வி பற்றி திருச்சபையுடைய போதனைகள் என்னெல்லாம் இருக்கின்றன, உண்மையான அந்த சைட்டுக்கு நீ போய்கொண்டு திருச்சபை என்ன கற்றுத்தருகிறது என்பது அதில் எங்கேயாவது போயிருக்கின்றாயா? அதிலேயே அவன் பிரசங்கிச்சதெல்லாம் நீ பார்த்து கொண்டு
கொண்டு இங்க வந்து கொண்டு திருச்சபை இப்படிதான் சொல்ற சமயத்தில் யாருக்கு மேல்மாடி காலி? உனக்குத்தான் ஒழிய அவன் கற்றுக் கொடுத்ததில்லை. கத்தோலிக்க திருச்சபை என்ன கற்றுத்தறிந்திருக்கிறதோ அதனை எடுத்திருக்க வேண்டும். அப்ப அது போக வேண்டும் என்றால் நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைப்பிடிக்க வண்ணமாக நீங்கள் போய் கற்பியுங்கள். அப்படி என்றால் நீயும் நானும் ஆசிரியர் பெருமக்கள், சாதாரண மக்கள் அல்ல. தெய்வத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசிரியர் பெருமக்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஓரோ மகனும் மகளும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நபராக இருக்க வேண்டும். குடித்து கொண்டிருக்கின்ற ஒரு தந்தையானவர் பையனுக்கு என்னன்னு கற்றுக் கொடுக்க முடியும்? விபச்சாரம் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? தண்ணி அடிச்சுக்கொண்டு ரோட்டில் கடந்து இருக்கிறவர்கள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற ஓரோ மகனும் மகளும் என்னத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் மக்களே, நீ முதலில் தயாரிப்போடு இருக்க வேண்டும். முதலில் உனக்கு இயேசுவை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். உனக்கே இயேசு பற்றி அறிவு இல்லை என்றால் நீ எப்படி இயேசு பற்றி கொடுக்க போகின்றாய்? அதான் அந்த வார்த்தைகள் வாசிக்கிறோம் இல்லையா? ரோமியருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். ரோமியருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? அடுத்தது, எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அடுத்தது, அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி எவ்வாறு கேள்விப்படுவார்கள்? அடுத்தது, அனுப்பப்படாமல் எவ்வாறு அறிவிப்பார்கள்? அனுப்பப்படுகிறார்கள், அனுப்பப்பட்டவன்றே அறிவிக்கிறார்கள். அறிவித்தால் கேள்விப்படுவீர்கள், கேள்விப்பட்டால் நம்பிக்கை வரும், நம்பிக்கை வந்தால் மன்றாடுபடியும். மக்களே, அனுப்புங்கள். ஆனால் தான் உன் பிள்ளைகளை நீங்கள் ஒகேஷனுக்கு அனுப்பு. டாக்டராக வேண்டும் மட்டுமல்ல, அவன் குருவாகவும் கன்னியாஸ்திரியாகவும் நீ அனுப்ப வேண்டும். பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். அதுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். 1 போதும் 2 போதும் சொல்லி கொண்டிருந்தால் என்ன கதியாகிறது? அப்போ நீ வெற்றி அடித்து நிரப்பாக்க வேண்டும், அடித்து நிரப்பாக்க வேண்டும். 10, 12, 14, 20 அடித்து வர வேண்டும். அப்போ இங்கே யாராவது 10, 14 பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் அல்ல தந்தை இங்கே இருக்கிற பெற்றோர்கள் இங்கே இருக்கீங்களா? 10, 9, 8, 7, 6 எத்தனைமா? 6. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி அவங்களை கை தட்டுவோம். அடிச்சு கும்முன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? 6, 5 தான் இங்க கரங்களை தட்டி பாராட்டுவோம். வாவ், கிரேட். 4, வாவ், சூப்பர். 1, 2 அடிச்சு கிளவுங்க. 3, 2, ஐயோ 1, 10, 3, 4 மினிமம் 4வது இருக்க வேண்டும். அடித்து நிரப்பாக்கு. மக்களே, பிள்ளைகள் வருகின்ற சமயத்தில் தான் சக்தியும் கிருபைகளும் கடந்து வரும். ஆனால் தான் திருச்சபை கூறுகிறது, நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்கள் போய் கற்பியுங்கள். என்னைக்காவது திருச்சபை 1 போதும் 2 போதும் சொல்லியிருக்கா? சொல்லக்கூடாது, சொல்லாது. காரணம் என்ன? வார்த்தையும் அப்படி இருக்கின்றது. பைபிளில் இருக்கா எவ்வளோ பிள்ளைகள் பெற்றெடுக்க வேண்டும் என்று? பழுகி பெருகினா எல்லாத்தையும் பெருகினா எப்படி இருக்க முடியும்? எடுத்துபடி எங்க? எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். மனம் முடித்து வையுங்கள். அடுத்தது, பெற்றெடுக்கட்டும். அடுத்தது, அங்கே பழுகி பெருகுங்கள். கேட்கல, பிகில் ஸ்டைல் கேட்கல. அடிச்சு கணக்கு. எண்ணிக்கையில் குறைத்து விடாதீர்கள். அப்படின்னா என்ன கிடையாது? ரேஷன் கடை மாதிரி 1, 2, 1 கிலோ 2 கிலோ கிடையாது. அடிச்சு நிரப்பாக்க வேண்டும். போ, அருளாளத்தில் பங்கு வந்துக்கிற ஒரு மகள் அடிச்சு நெருப்பாக்கிட்டு நிறைய மக்களை திருச்சபைக்கு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களிடம் பார்க்கின்றோம். ஊழியர்கள் சொல்லும்போது தெய்வத்துடைய பணி செய்கிறவர்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைப்பிடிக்கும் வண்ணமாக நீங்கள் போய் கற்பீங்கள். அதன் பிறகு அடுத்த வார்த்தை பயங்கரமான, இது உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். தெய்வ பணிகளை செய்கிற பொழுது தான் நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொன்னாரே ஒழிய உன்னுடைய பணி செய்கிற சமயத்தில் நான் இருப்பேன் என்று தெய்வம் சொன்னதில்லை.
ஊழியப்பணி நீ செய்கிற பொழுது, குடும்பத்தில் தெய்வீக காரியத்தில் நீ ஈடுபடுகிற சமயத்தில், உன் மகனுக்கு உன் மகளுக்கு தெய்வத்தை நீ கற்றுக் கொடுக்கிற சமயத்தில் நான் உன்னோடு இருப்பேன் தான் ஆண்டவர் சொன்னார். ஒழிய நீ போய்ட்டு உன்னுடைய பிஸ்னஸ்க்கெல்லாம் நான் கூட இருப்பேன் என்று தெய்வம் வாக்கு தரவில்லை. என் ஊழியத்தில் நான் உன் கூட இருப்பேன். நீ போய் தண்ணி அடித்து கொண்டு இருப்பாய், நான் உன் கூட இருப்பேன்னு எதிர்பார்க்குறியா? ஒரு நாளும் கிடையாது, ஒரு நாள் கிடையாது. அப்படி என்றால் இங்கு யோபை பார்த்து தெய்வம் சொல்ற வார்த்தை, என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அப்படி என்றால் தெய்வத்துக்கு மட்டுமே விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அவர் தெய்வமே பெருமையாக சொல்ல வார்த்தை, என் ஊழியன் யோபை நீ பார்த்தாயா? அவன் நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவன், நேர்மையோடு வாழ்க்கை வாழ்கிறவன், தீயதை விலக்கி வாழ்கின்ற ஒரு மகன், பாவத்தை தவிர்த்து வாழ்கிற ஒரு மனிதன், அப்படி மாசற்ற நபரில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு தெய்வம் பெருமையோடு சொல்கிறார் என்றால், நீயும் நானும் அதே சூழலில் தான் இருக்கின்றோம். நீங்களும் மாசற்ற நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் பாருங்கள். நான் என் தங்கச்சி இல்லை தெரியுமே, நாங்கள் சின்ன வயசில் என் தங்கச்சி நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் கொடுப்பாரு, அதெல்லாம் கடையில் வாங்கலாம். அப்போல்லாம் அந்த குச்சி ஐஸ் தானே. அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முட்டோன்னு என்ன பண்ணுவோம், நான் இது இவ்வொன்று தானே இருக்கும். நான் என் தங்கச்சிட்டு சொல்லுவேன், எடி யார் ஃபஸ்ட்டு சாப்பிடலான்னு பார்க்கலாமான்னு. சாப்பிடணும் பார்க்கலாப்பான்னு. நான் மட்டும் அப்படி வச்சுருவோம், இப்படி அது கூட குடுன்னு சாப்பிட்டு முடிக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கையில் குச்சி வச்சுட்டு டிங்கி 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 டிங்கின்னு சொல்கிற சமயத்தில் அது பார்க்கும், அம்மேன்னு ஒரு சவுண்ட் இப்படி வரும். அடுத்த நிமிஷம் என் ஐஸ்கிரீம் எங்கே போகும், அவகிட்ட போயிடும். அவள் பார்த்துட்டு இப்போ டிக்கி டிக்கி டிக்கின்னுவாள். சின்ன வயசில் அவளை ஏமாற்ற முடியும். என்ன காரணம்? கள்ளங்கப்பட்ட நிலை. நீயும் எத்தனை தடவை எத்தனை பேர் உன்னை ஏமாற்றி இருக்கின்றார்கள்? உங்களுடைய மனநிலையை அறிந்து உங்களை ஏமாற்றவர்கள் எத்தனை பேர்? உன் கணவனே உன் மனைவியே உன்னை எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள்? உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய நிஷ்கலந்த உள்ளத்தை பார்த்து கள்ளங்கப்பட்ட நிலையை கண்டு உங்கள் சொந்த பிள்ளைகளே உங்களை எப்படி ஏமாற்றி இருக்கின்றார்கள்? உன் கூட இருக்கிற கூட பிறந்தவர்கள் உன்னை எப்படி ஏமாற்றிருக்கிறார்கள்? யோபு போலவே நீயும் அந்த மாதிரி தான் இருக்கின்ற பொழுது ஏமாற்றப்பட்ட பிறகு, ஐயோ ஆண்டவரே, நான் யாரை நம்பியிருந்தேனோ அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள்னு சொல்லிட்டு நீ நொந்து போன நிமிடங்கள் எத்தனை இருக்கின்றன. ஏமாற வேண்டும் நீ ஏமாறலையே, கூட இருக்கிறவர்கள் தானே உன்னை ஏமாற்றிட்டார்கள். அப்போ யோபுடைய கேரக்டர் உனக்கும் இருக்கு இல்லையா? அப்போ உனக்குமா யோபு மட்டுமல்ல, நீயும் தெய்வ சன்னதியில் உண்மையைத்தான் இருக்கின்றாய். நேர்மையாக யோபு வாழ பார்த்தான், நீயும் அதானே செய்து கொண்டிருக்கின்றாய். யாராவது போய் வேண்டுமென்று குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? வேண்டுமென்று விபச்சாரம் சென்று ஆசைப்படுகிறீங்களா? இல்லையே, ஒருத்தரும் அப்படி செய்வதில்லையே. மாறாக சூழல், பலவீனமான சூழல் உன்னை பாவத்துக்கு தூண்டி விடுகிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது. நீயும் என்ன செய்து விடுகின்றாய்? அந்த பாவத்துக்கு ஆளாய் விடுகின்றாய். இது நான் செய்ய மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், தவறான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், இந்த மாதிரி எதிர்த்து நான் பேச மாட்டேன், இந்த பாவக்காரர்கள் நான் செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். நீ தீர்மானம் எடுத்தால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய சூழல் ஆனது உன்னை என்ன செய்கிறது? அந்த பாவம் செய்ய தூண்டுகிறது. பாவம் செய்ய வைத்த உடனே, பாவம் செய்து முடித்த பிறகு உனக்கு குற்ற உணர்வு, ஐயோ நான் தப்பு செய்து விட்டனே, நான் இப்படி பொய் சொல்லி விட்டனே, அடுத்தவனை எதிர்த்து விட்டனே, ஏமாற்றி விட்டனே என்ற குற்ற உணர்வு போது வருது பாருங்கள். அது எதனுடைய அர்த்தங்கள்? நீ கள்ளங்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. நீ பாவி என்பது அந்த அர்த்தத்தை அல்ல. மாறாக, ஐயோ நான் பாவம் செய்து விட்டனே, அந்த சுங்கக்காரனை போலவே நான் தவறு செய்து விட்டனே என்று உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறாய் பார். அந்த நிலையை தெய்வம் காண்கின்றார். உன்னுடைய நிலையை தெய்வம் கண்டு உன்மேல் இரக்கம் கொண்டு, நீ என் ஊழியன், நீ ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நான் சொல்லிக்கொண்டு ஓடி வந்து கட்டி அணிக்கிற தெய்வம் தான் ஒழிய போடா என்று வெளியே துரத்துகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். தான் நீ நானும் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் யோபை போலவே நீயும் இருக்கின்றாய். அப்படி என்றால் இப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ்ந்த யோபுக்கு அங்கு சாத்தான் இடத்தில் தெய்வம் அங்கு தன்னை பற்றி பெருமையாக பேசுகிற சமயத்தில் சாத்தான் சொன்ன வார்த்தை என்னது? படிங்கள். ஒன்றும் இல்லாமலாவான் அப்படி வாழ்கின்றான். அடுத்த வார்த்தை ஃபர்ஸ்ட் என்ன வருது? அவனையும். அடுத்தது ரெண்டாவது அவன் வீட்டாரையும். மூன்றாவது அவன் குறை அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காவல் காக்கவில்லையா? அர்த்தம் புரிஞ்சிச்சா? அவனையும், ஒன்று அவனையும் சொல்வது பர்சனல், அவன் அவள் பர்சனல், அவனையும் அவன் வீட்டாரையும். அப்படி என்றால் அவனுடைய குடும்ப அங்கத்தினர்கள், அவனுடைய அதுக்கப்புறம் என்ன வருகிறது? அவனை வீட்டாரையும், அவன் குறியது அனைத்தும் என்றால் அவனுடைய பொருட்கள் சொத்துக்கள் எல்லாம் அது. அப்படி என்றால் தெய்வம் சூழ்ந்து காக்கவில்லையா? தெய்வம் சூழ்ந்து இருக்கிற காரணத்தினால் பிசாசுக்கு என்ட்ரி இருக்கா? பிசாசுக்கு என்ட்ரி இல்லை. தெய்வம் உன் குடும்பத்தில் இருக்கிற சமயத்தில் எப்படி மக்களை பிசாசுக்கு அங்கே இடம் உண்டு. ஒரு சில பேர் சொல்ற வார்த்தைகள், எங்க வீட்டில் செய்வினை வைத்தார்கள், எங்க வீட்டில் மந்திரவாதியை வைத்தார்கள், எங்க வீட்டில் பேய் இருக்கிறது, அங்க வீட்டில் இருக்குது என்றால் உன் வீட்டில் இயேசு இல்லை என்ற அர்த்தம்.
உன் வீட்டில் ஏசி இல்லை என்ற அர்த்தம். அப்போ நீ ஆலயத்துக்கு நீ வந்து கொண்டிருக்கின்றாய், ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நீ உன் உடலை தெய்வ சன்னதியில் நீ காட்டி கொண்டிருக்கின்றாய். அதே சமயத்தில் நற்கநாதரை நீ பெற்றுக்கொண்டிருக்கிற சமயத்தில் இங்கே ஒரு பேய் ஓடி உள்ள ஏசுநாதர் உள்ளே போனோடனே, ஐயோ உன் வயிற்றில் மருந்து இருக்குது, நான் வரமாட்டேன், நான் ஓடி போயிடுறேன், ஏசுநாதர் ஓடி போயிடுவாரா? அதே உங்கள் வீட்டுக்கு நீ போன நற்கருணாநாதரை பெற்றுக்கொண்டு திருப்பலி முடிச்சுட்டு பங்கில் திருப்பலி பார்த்து நீ வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஏசுநாதர் உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றார். ஐயோ வீட்டுக்குள்ளே போனோடனே, ஐயோ இந்த வீட்டில் பேய் இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்ல ஏசுநாதர் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாரா? இல்லையே. அப்படி என்றால் ஏன் மக்களே நீயும் பைத்தியகாரத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய்? அவன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கொண்டு நீ ஏன் அது கேட்டு நடந்து கொண்டிருக்கின்றாய்? உன் வீடு தெய்வம் தங்குற ஆலயம் என்று இருந்த போதில்லை, நீயே தெய்வம் உடலில் இருக்கிறார் என்றால் அதுக்கேற்ற ஒரு விசுவாச வாழ்க்கை நீ வாழ வேண்டுமா? அதுக்கேற்ற உணர்வுடன் இருக்க வேண்டுமா? நான் தெய்வத்துடைய மகன், தெய்வத்துடைய மகள். இந்த உணர்வு உனக்கும் எனக்கும் தேவை. இந்த தேவை இந்த உணர்வு இல்லாத காரணத்தினால்தான் பல துன்பங்கள் நீ அனுபவிக்கின்றாய். தெய்வமல்ல துன்பத்துக்கு காரணம், தெய்வமல்ல காரணங்கள் துன்பங்கள், நோய்கள் வந்து விட்டது, யாரோ செய்வனை செய்து விட்டார்கள், உடனே செய்து நீ யார் மேல் நம்பிக்கை வைக்கின்றாய்? அந்த பிசாசு மேல் ஒழிய தெய்வத்தின் அல்ல. தெய்வம் கூட இருக்கிற காரணத்தினால் உனக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, உன் குடும்ப அங்கத்தினருக்கும் எந்த ஒரு ஆபத்து வராது, உனக்கு உரியதை எதையுமே அங்கே எந்த ஒரு ஆபத்தும் வராது, வர விடவும் மாட்டார். யாரு? தெய்வம். பிறகு இங்கே சாத்தான் சொன்ன வார்த்தை, அப்படி என்றால் நீ கூட இருக்கின்றாய். ஆமாம் தெய்வம், நான் கூட. அதுக்கு என்ன? அவனை விட்டு கொஞ்சம் விலகு, அவனை விட்டு கொஞ்சம் விலகு, அதன் பிறகு நான் பார்த்து கொள்கின்றேன், அவன் உன்னை பழிப்பான் பார் என்று. அப்போ தெய்வம் நம்பிக்கை வைக்கின்றார். யார் மேல்? யோபு மேல், சாதாரண மனிதன் மேல் தெய்வம் நம்பிக்கை கொள்கின்றார். இவன் என் ஊழியன், எனக்கு மட்டும்தான் நம்பிக்கையோடு வாழ்கிறவன், உனக்கல்ல, நீ விட்டு போ, அதுக்கப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று, நீ விட்டு போ என்று. அப்போ தெய்வம் அனுமதி கொடுக்கின்றார். இங்கே தான் பெர்மிஷன், அனுமதி கொடுக்கின்றார். இதோ அவனுக்கு உரியதை நான் தருகின்றேன், ஆனால் அவன் மேலே உனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை. நான் உனக்கு அனுமதி தருகின்றேன், அவன் மேலே கிடையாது. அவன் உரியது, அவன் பொருட்கள் மேல் நான் உனக்கு தருகின்றேன், நீ வைத்துக்கொள். அவன் என் ஊழியன் யோபு, எனக்கு எதிராக அவன் போகவே மாட்டான் என்று. மக்களே, நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நடந்த சம்பவம் என்ன. அங்கே பிசாசு வருகின்றான், அவனுடைய யோபுடைய ஆடு மாடு எல்லாம் போய்விடுகிறது, அவனுடைய சொத்து எல்லாம் அழிந்து போகிறது. அழிந்து போன பிறகு யோபு சொன்ன வார்த்தை என்ன? நம்ம எல்லோருக்கும் தெரியுமே. ஆண்டவர் கொடுத்தான், ஆண்டவர் எடுத்தான், யாருடைய நாமம் வாழ்க? இயேசுவா? ஆண்டவருடைய நாமம் வாழ்க, ஆண்டவர் நாமம் வாழ்க. ஜெயிச்சது யாரு? சாத்தானா தெய்வமா? தெய்வம் ஜெயித்தார். அதே தெய்வம் சாத்தானிடத்தில், என் ஊழியன் இந்த மகளை பார்த்தாயா, இந்த மகனை பார்த்தாயா, என் ஊழியம் செய்கின்ற இந்த குடும்பத்தை பார்த்தாயா, இந்த குடும்ப அங்கத்தினர்களை பார்த்தாயா, இந்த மக்கள் இந்த இடத்தில் இந்த தியான மையத்தில் வருகிறார்களே, இவர்கள் நீ கண்டாயா என்று தெய்வம் பெருமையோடு சொல்கிற சமயத்தில் சாத்தான் சொல்கிற வார்த்தை, கொஞ்சம் தள்ளிப்போ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே. என்னன்னு? அவங்க என் ஊழியர்கள், சரி உன் ஊழியன்தான், சரி அவங்களுடைய பொருளாதாரத்தை எனக்கு கொடு என்று சொன்னார். தெய்வம் சரி இந்த அனுபவம் கொடுத்தார். உன்னுடைய பொருளாதாரத்தில் தெய்வம் கையை அல்ல, பிசாசு கையை வச்சுது. நல்லா ஓடுந்த பிஸ்னஸ்ஸு டப் முடிஞ்சு போயிடுச்சு. நல்லா இருந்த உன் குடும்பம் ஏடா குடும்பம் பல தடைகள் வர ஆரம்பிச்சது. நல்லா இருந்தது ஃபாதர் பிஸ்னஸ், நல்லா போயிட்டு இருந்தது. என் பையன் நல்ல வேலை செய்யணும், திடீர்னு பார்த்தா கால் உடஞ்சி வீட்டில் உட்காந்துட்டான். பாத என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்படி நடந்தவன் டிங்கி டிங்கின்னு இப்படி நடக்க ஆரம்பித்தான். பாத தெய்வம் ஏன் தான் ஆண்டவர் இப்படி சோதிக்க வேண்டும் என்று. ஜெயிச்சது யாரு? தெய்வமா சாத்தானா? உன்னுடைய வாழ்க்கையை நீ யாரை நீ ஜெயிக்க வைக்கின்றாய்? தெய்வத்தை நீ ஜெயிக்க வைக்கின்றாயா, சாத்தானை நீ ஜெயிக்க வைக்கின்றாயா? சிறு சிறு காரியத்தில் நீ சிந்திச்சு பார்த்தாலே போதும். அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, அது செயல்பாட்டில் பிராக்டிக்கலில் அப்ளை செய்ய வேண்டும். விவிலிய அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, உனக்கும் எடுக்க நீயே நானும் செயல்படுத்த வேண்டும், செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அடி தோற்று போகிற சமயத்தில் போய் விழ வேண்டும் பாவ சங்கீதனத்தில். தெய்வமே என்னை மன்னித்து விடு, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு சொல்லிட்டு பாவ சங்கீதனம் செய்து மீண்டும் சக்தி பெற்றுக்கொண்டு மீண்டும் நடக்க வேண்டும். ஒழிய அந்த அறிவட்டம் வைத்துக் கொண்டு வந்தால் ஒரு பிரயோஜனம் பத்தாது. போ, தெய்வத்தை நீ ஜெயிக்க வைக்கணும். வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியில் தெய்வத்தை நீ ஜெயிக்க வைத்தாயிருக்கின்றாயா, அல்லது ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உள்ள நெருக்கடி என்று கேள்வியை நீ கேட்டிருக்கின்றாயா? அப்படி நீ கேள்வியை கேட்டிருக்கிறாய் என்றால், எப்பெல்லாம் அந்த கேள்வியை நீ கேட்டிருக்கின்றாயோ பிசாசு அப்பெல்லாம் உன் வாழ்க்கையில் தான் உயர்ந்து இருக்க. தெய்வம் தலை தொங்கி கொண்டு இருக்கின்றார், பிசாசு கைகொட்டி சிரித்து கொண்டு இருக்க. நீ யார் பக்கம் இருந்திருக்கிறாய் என்று பார்.
ஏன் ஆண்டவரே என் கணவன் இப்படி இருக்கின்றார், ஏன் ஆண்டவரே என் மனைவி இப்படி இருக்கிறார்கள், ஏன் ஆண்டவரே என் பிள்ளைகளை போகிறார்கள். இன்று பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவீர்கள், விசுவாச வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உன் பிள்ளைகள் உனக்கு நேர் எதிராகவே போய் கொண்டிருப்பார்கள். ஆலயத்துக்கு வரமாட்டார்கள், திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டு போவார்கள். அப்ப பெற்றோர்கள் கண்ணீரோடு இருப்பார்கள். அந்த பெற்றோர்கள் கேட்கிற கேள்வி, ஏன் ஆண்டவரே என் பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள், நாங்கள் என்ன செய்தோம், நல்லத்தானே பிள்ளைகளை வளர்த்தி வந்தோம், திடீரென்று பிள்ளைகள் போகிறார்களே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றோர்களை ஏன் என்ற கேள்வியை கேட்கிற சமயத்தில், அன்பு பெற்றோர்களே, நீ பிசாசு பக்கம் நீ சார்ந்திருக்கின்றாய், ஒரு நாள் தெய்வம் பக்கம் அல்ல. தெய்வம் பார்த்தா என் மகன் என் மகள் என் ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு நாளும் எனக்கு எதிராக போக மாட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் அந்த கொஞ்சம் பொருளாதாரம் வந்தவுடனே, கொஞ்சம் நெருக்கடி வந்தவுடனே, உன் வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி கேட்டவுடனே பிசாசு ஜெயிச்சு விட்டதே. மக்களே, எப்படி மக்களே உனக்கு கிருபைகள் அனுபவிக்க முடியும்? பின்ன என்ன தைரியத்தில் ஓடி வந்து பலிப்படுத்தல் ஏசவே நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்ல முடியும்? பிசாசு அங்கே சிரித்து கொண்டு இருக்கார். சுதி 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 தெய்வம் தலையை தொங்க போட்டுவிட்டே இருப்பார். அன்பு மக்களே, கனவில் போலும் என் தெய்வம் கெடுதல் செய்ய மாட்டார். இந்த உணர்வு நமக்கு வந்தே தீரவிடும். விளையாட்டில் போலும் என் தெய்வம் என்னை சோதிப்பார் என்று போலும் வார்த்தை வரக்கூடாது. எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் என் தெய்வம் சோதிக்கிற தெய்வம் அல்ல, என் தெய்வம் என்னை காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல, என்னை அன்பு செய்கிற தெய்வம், மன்னிக்கின்ற தெய்வம், இரக்கம் காட்டுகிற தெய்வம் தான் ஒழிய ஒரு நாளும் என்னை சபிக்கிற தெய்வம் அல்ல என் தெய்வம். இந்த ஒரு போத்தியம் உனக்கும் எனக்கு இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் அடுத்த நொடியிலே ஓடி போய் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள், கண்ணீரோடு பாவ சங்கீதம் செய்துக்கொள். தெய்வமே எனக்கு அந்த உணர்வை தாரும் ஆண்டவரே கேள், தெய்வம் உனக்கு அந்த உணர்வை தந்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதன் பிறகு அங்கேயும் தோற்று விடுகிறான், சாத்தான் தோற்று விடுகின்றான். அதன் பிறகு தெய்வம் பார்த்தார், பாத்தியடான்னு, அவன் உடலை நீ சக்தி கொடுத்துக்கிறான். ஆமாம், அதுக்கு என்ன, அவன் உடலை எனக்கு கொடு. அதன் பிறகு பார் அவன் என்ன நடக்கும் என்று. உடலை கொடுத்தால் சரியா போயிடுமா? இந்தாடா எடுத்துக்கடா, அவன் என் ஊழியன்டான்னு கடந்த அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு அந்த சொறி வருகிறது, அந்த இது என்ன, கல் வச்சு ஓட்டுக்கல் வச்சு சொறிகிற அளவுக்கு அந்த அரிப்பு வந்தவிட பிறகு அவன் மனைவி சொல்கிற வார்த்தை, எடா கடவுளையும் பழித்து நீயும் சாக வேண்டியதானே என்று. அப்போதும் யோபு நீங்கள் சொன்னாருன்னு, ஆண்டவர் நாமம் வாழ்க, தெய்வம் நாமம் வாழ்க என்று. நோய்கள் வந்த போதிலும் தடைகள் வந்த போதிலும் யோபு தெய்வத்தை வாழ்த்தினார். நீ நானும் என்ன செய்கின்றோம்? கால் உடஞ்சி போச்சு ஃபாதர், கால் உடஞ்சி போயிடுச்சு. ஆமாம், நீ ஒழுங்காக நடக்கணும், கால் உடைய தான் செய்யும். உன்னை யார் படிக்கிறது கீழே விட சொன்னது? தான் நான் கீழே விழுந்தது ரெடில்ஸ் பங்கில். ஃபாதர் முன்னாடி அப்போவே சொன்னார் என்னவென்று, ஃபாதர் அங்கே இருட்டாக இருக்குது ஃபாதர், நீங்கள் போகிற சமயத்தில் கருது தந்து போகிற என்னை கூப்பிடுங்க, நான் வருகிறேன் என்று சொன்னார். எச்சரிக்கை தரல, கேட்க மாட்டே தானே. நாம் பெருசாக இவன் மாதிரி நேராக போனோம். மெஷி டோர் இருந்தது, கதவை திறந்தேன், காலை வச்சேன், புட்டுக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் புழுக்கு நடந்தானே. நான் தான் சொன்னேன்ல, சொன்னீங்க சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லை? சொன்னார்ல, செய்ய வேண்டியதானே. உன்னை யார் போய் சொன்னது? அப்புறம் ஏன் ஆண்டவர் என் காலை உடைச்சேனா? ஆண்டவரன் காலை உடைச்சார். உன்னை அவருக்கு ஒரு வேலை இல்லை, காலை உடைக்கிறதான் வேலையா அவருக்கு? அப்போ மக்களே, தெய்வம் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கொண்டு நீ போனீங்கன்னா யாரு தப்பு? இறைவன் அல்ல, இதுக்கெல்லாம் காரணங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஓரோ சம்பவத்துக்கெல்லாம் காரணம் தெய்வம் தான் என்று நாம் சொல்லி கொண்டு போகிற சமயத்தில் அங்கேயும் வெற்றி பெறுவது யாரு? பிசாசு. உன்னுடைய காரியத்தில் உன்னுடைய தோல்விகளை நீ ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மக்களே ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, எனது கர்த்தர் கற்பத ஜெபத்தில் அல்ல மங்கள வார்த்தை ஜெபம், அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை 2வது பாகம் என்னன்னு சொல்கிறீர்கள்? இறைவன் தாயே பாவிகளாக எங்களுக்காக. அது எங்கே நான் வாசிக்கின்றோம்? லூக்கா நச்சதியா? ஃபாத்திமா நகரில். ஸ்தோத்திரம். ஃபாத்தி நம்பர் நம்ம அம்புத்திரி பக்கத்தில் இருக்கிறது தானே, மாற்றிட்டாங்களோ? எடுத்து படிங்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 9ஆம் வாக்கியம். மட்ராஸ் தானே, எல்லா பாஷையும் உங்களுக்கு தெரியுமில்ல. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோமானால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்த. பார்த்தீங்களா, பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோமானால் தெய்வம் என்னை மன்னிப்பார். அப்ப பாவங்களை ஒப்புக்கொள்ள இடம் எங்க? அதான் எங்க? பாவ சங்கீர்த்தனம்.
நீ போய் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் தப்பு செய்து விட்டேன், இந்த புத்தி இல்லாமல் நான் உன்னை எதிர்த்து பேசிவிட்டேன், புத்தி இல்லாமல் நான் இப்படி பேசிவிட்டேன், என்னை மன்னித்து ஆண்டவரே என்று ஓடிப்போய் நீ பாவசங்கீதம் செய்ய வேண்டும். ஆனால் தான் திருச்சபை கூறுகிறது என்னவென்று, நீ பாவசங்கீதம் எப்பவன செய்யலாம், வருஷத்தில் ஒரு முறைத்தான் செய்ய வேண்டும் திருச்சபை சொல்லியிருக்கா? அல்ல, ஒரு முறையாவது நல்ல பாவசங்கீதம் செய்தான் சொல்லிக்கிற ஒழிய ஒரு முறைத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னதில்லை. ஆனால் நீ செய்கிறது எங்கே இருக்குன்னு பார். போ, வாரம் வாரம் செய்ய, யார் வேண்டாம் என்று சொன்னா 10 நாளுக்கு ஒரு தடவை செய்ய, இப்போ மாசத்துல ஒரு தடவை செய்ய, ஆனால் ஒரு மாசத்துக்கு மேலும் நீட்டாத. பாவ சங்கீதம் செய்ய 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 பாவத்தின் மேல் வெறுப்பு ஏற்படும். வெறுப்பு ஏற்பட்டது என்றால் ஒரு நாளும் நாம் என்ன செய்ய மாட்டோம், அந்த பாவம் செய்ய மாட்டோம். ரோட்டில் மனித மலம் பார்க்கிறீர்கள், மனித மலம் பார்த்த உடனே ஹையான்னு சொல்லிட்டு மிதிச்சு போயிட்டு இருப்பீங்களா? அல்ல, ஐயோ ஒரு வெறுப்பு, அதை ஒரு அருவருப்பு பார்த்த உடனே எப்படி நீங்கள் ஒதுங்கி போகிறீர்கள்? அதே மாதிரி பாவத்தை கண்டாலே ஒரு அருவருப்பு வர வேண்டும். அந்த அருவருப்பு வர வேண்டும் என்றால் பாவ சங்கீதம் செய்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். இல்லைன்னா தலைகீழ நின்னாலும் உனக்கு கிடைக்காது. தலைகீழ போ, பாவ சங்கீதம் செய். நம்முடைய ஊரில் தடுக்கி விழுந்த அருத்தந்தையர்கள், இங்கேயும் வா, இங்கேயும் கீழே விழுந்தா காலும் உடைஞ்சனா உனக்கு அருத்தந்தையர்கள். அப்போ அவங்களும் உனக்கு என்ன செய்வார்கள், பாவ சங்கீதம் கொடுப்பார்கள். வந்து பாவ சங்கீதம் செய். எந்த சமயத்தில் வந்து பாவ சங்கீதம் செய், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு ராத்திரி 12 மணி நேரம் சாமி பாவ சங்கீதம் சாமி கேட்டாத, அதை பார்த்துக்கொள்ள. அப்போ பாவ சங்கீதம் செய்யுங்கள். ஒரு நாளும் ஒரு வாரத்துக்கு மேலே நீட்டாது, ஒரு மாதத்துக்கு மேலே நீட்டாதீங்கள். பாவ சங்கீதம் செய்து கொண்டே இருங்கள். அப்போ தான் அந்த கிருபை நம்மளால் அனுபவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சாதாரண யோபுக்கு அந்த மாதிரி வருது என்றால் தெய்வம் உன்னை என்னை எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். இந்த இடத்தில் தான் தெய்வம் அனுமதிப்பது. அப்படி என்றால் அப்படி அவரால் என்ன லாபம்? அப்படி அனுமதிக்கிறதுனால என்ன லாபம்? கடவுளுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? துன்பங்களை அனுமதிக்க காரணத்தினால் அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? யோபு சரி அனுமதிச்சார், சாத்தான் எதுவும் பார்த்தாரு. உன்னை நம்ம என்ன சரி நம்ம அனுமதிச்சு கொண்டா என்ன பிரயோஜனம்? நாம் தான் யோபு போல கிடையாது, அது அவருக்கே தெரியும். பிற எதுக்கு தெய்வம் நம்மை அனுமதிக்க வேண்டும்? சாத்தான் கிட்ட போடுறாரா, சத்தத்தை போடுறாரா, பாத்தியாடா எங்கள் மகளை பாத்தியான்னு. சாத்தான் சொல்ல, ஏன் பார்க்கணும், அதான் அங்கேயே கிடக்குது, நான் எதுக்கு வரணும்னு. அது தானாக வந்துடும், நானும் உட்கார தேவையில்லை, நீயே பார்த்துக்கொண்டு. சாத்தானுக்கு தெரியும் நீ எப்படி இருந்தாலும் அங்கே தான் வருவேன்னு சாத்தானுக்கு தெரியும். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. தெய்வம் தான் பின்னாடியே வந்துட்டு இருப்பார், சாத்தான் வரமாட்டார். அப்போடைய அர்த்தம் என்ன? அப்போ ஏன் தெய்வம் அனுமதிக்க வேண்டும்? அப்போ அனுமதிக்க காரணம் என்ன? காரணம் உண்டு. எடுத்து படிங்கள். எங்கு நாம் வாசிக்கின்றோம்? எபிரேயருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? படிங்கள் 5, 6, 7. ஆண்டவரை கண்டித்து திருத்துவதை தள்ளிவிடாதே. அடுத்தது போகாதே. அடுத்தது யாரிடம் அன்பு கொள்கிறாரோ அவர் கண்டிக்கிறார். அடுத்தது 7வது வாக்கியம், அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். படுங்கள். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது கடவுள் உங்களை பிள்ளைகளாக நடத்துகிறார். போதும், நான் பார்க்கின்றோம். அப்போ எதற்காக தெய்வம் என்னை அனுமதிக்கின்றார்? பல விஷயங்கள் உண்டு. அதில் ஒன்று தான் முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன தெய்வம் அனுமதிக்க காரணம்? சாத்தான் இடத்தில் போட்டி என்பதல்ல, மாறாக அவருக்கு தெரியும் நீ சாத்தான் பக்கத்தில் தான் இருக்கிற என்று தெரியும், அந்த பக்கம் தான் போய்கொண்டு இருக்கிறாய் என்று தெரியும். அப்படி தெரிந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் துன்பங்களை அனுமதிக்க காரணம் திருத்தப்படுத்துவதற்காக. கரெக்ஷன்ஸ் டு டிசிப்ளின், உன்னை திருத்தி நல்ல உணர்வில் கொண்டு வர வேண்டியதற்காக. விட்டு போற நீ தெய்வ செல், நீ திரும்பி வர வேண்டும். எச்சரிக்கை, பெற்றோர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். இந்த எச்சரிக்கை சரியானதா தவறானதா? அது அன்புக்கு எதிரானதா? அது அன்பு இருக்கிற காரணத்தினாலேயா? அன்பு இருக்கிறதுனால தானே நீங்கள் எச்சரிக்கைகள். அந்த எச்சரிக்கை செய்கிற சமயத்தில் அந்த பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிள்ளைகளுடைய தவறா பெற்றோர்களுடைய தவறா? பெற்றோர்கள் நீ புத்திசாலியோ, அப்படி பேசுனா இப்படி பேசுனா இப்படி. அப்போ மக்களே,
பெற்றோர்கள் எச்சரிக்கை தருகிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள், அதெல்லாம் சரிதானே? அப்போ அருத்தந்தர்கள் பங்கில் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள், சரிதானே? அப்போ அங்கேயே எழுது பேசுகிறீங்க, அங்கேயே எழுது பேசுகிறீங்க. அப்போ அங்கெல்லாம் எழுது பேசுவீங்க. சமுதாயத்தில் உனக்கு எச்சரிக்கை பண்ணால் அவன் மட்டும் ஏன் தலையை தொங்க போட்டு போகிறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது அப்போ நாம் பார்க்கின்றோம், எச்சரிக்கை அன்பின் வெளிப்பாடு. எச்சரிக்கை அன்பின் வெளிப்பாடு, அது வெறுப்பின் தன்மை அல்ல. இங்கு தெய்வம் அந்த எச்சரிக்கை கொடுக்கின்றார். எதற்காக? நீயும் நானும் திருந்தி வாழ வேண்டும். இதற்காக தவறான வழிக்கு போன நீங்களும் நானும் மீண்டும் நேரிய பாதையில் வருவதற்காக தான் எச்சரிக்கின்றார். உதாரணம் 2-3 உதாரணங்கள் என்று நேரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 உதாரணங்கள் மட்டும் பார்த்துக்கொள்வோம். 1 எடுத்து படிங்கள், 2 குறிப்பேடு. யாராவது ஒருத்தர் படிங்கள். 2 குறிப்பேடு 24ஆம் அதிகாரம். 2 குறிப்பேடு 24ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? படிங்கள். யாராவது ஒருத்தர் படிங்கள். 17, 18, 19, 20, 21. அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். போதும். நாம் பார்க்கின்றோம், எச்சரிக்கை திருத்தப்படுவது என்று சொல்கிற சமயத்தில் 3 காரியங்கள் அதில் உள்ளடக்கலாம். நமக்கு எல்லோரும் தெரிந்து 3 காரியங்கள். 1 என்னது? எச்சரிக்கை திருத்தப்படுவது என்பது டு டீச், அதாவது நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது டு ட்ரெயின் என்று சொல்லுகின்ற பொழுது அவனை பயிற்சி கொடுப்பது. 1 நீ கற்றுக் கொடுப்பது, 2வது பயிற்சி கொடுப்பது, 3வது டு இன்ஸ்ட்ரக்ட் சொல்லும்போது அறிவுறுத்துவது. இந்த 3 நிலைகள் திருத்தப்படுவதில் கடந்து வருகிறது. ஒரு நபரை நீ திருத்துகிறாய் என்றால், ஒரு நபரை நீ திருத்தப்படுத்துகிற, நீ இந்த மாதிரி தவறு செய்வது நல்லதல்ல, இந்த மாதிரி செய்யக்கூடாது, அப்போ நீ அவனை கண்டிக்கின்றாய், எச்சரிக்கை. அப்போ 3 விஷயங்கள் கடந்து வருகிறது. என்னெல்லாம்? 1 நீ அவனை கற்றுக் கொடுக்கின்றாய், 2வது நீ அவனை பயிற்சிக்கு நீ கொண்டு வருகின்றாய், 3வது நீ அவனுக்கு என்ன செய்கின்றாய்? அறிவுறுத்து. இதெல்லாம் தவறு என்று அறிவுறுத்து. இந்த 3 நிலைகள் வருகின்றன. இனி 2வது நிலையில், இதில் நீ 2வது நிலையில் அப்படி அந்த திருத்தப்படுவதை அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மகன், அந்த மகள், அவர்களும் பல மனநிலையில் இருப்பார்கள். என்னவென்று, அப்படி நீ கற்றுக் கொடுக்கிற சமயத்தில், நீ பயிற்சி கொடுக்கிற சமயத்தில் அவருடைய மனதில் வெறுப்பு கடந்து வரும், வைராக்கியம் கடந்து வரும், கோபம் கடந்து வரும், கேலி பேச்சு பேசுவார்கள். ஆமாம், இது ஒரு வேலை இல்லை, கிண்டல் அடிப்பார்கள், உடனே சீரியஸாக இருக்க மாட்டார்கள், லேசாக எடுத்துன்னு போயிருப்பார்கள். குடும்பத்தில் பெற்றோர்கள் சொல்வார்கள், மக்களே இந்த மாதிரிகளும் செய்யக்கூடாதுன்னு. பாப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் பா என்று. அப்போது பெற்றோர்கள் பேசுவதை கண்டு கொள்ளாமல் அது சும்மா லேசாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இஷ்டத்துக்கு போய் கொண்டிருப்பார்கள். அப்படி நீ கற்றுக் கொடுக்கிற சமயத்தில், நீ பயிற்சி கொடுக்கிற சமயத்தில், நீ அறிவுறுத்துகிற சமயத்தில் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவன் எந்த மனநிலையோடு இருக்கின்றானோ, எந்த மனநிலையோடு இருக்கின்றார்களோ அதுக்கேற்றபடி தான் அது சேரும் ஒழிய இல்லாட்டி போய் சேராது. அப்படி என்றால் தெய்வம் எனக்கு கற்றுத் தருகின்றார், தெய்வம் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற போது நீ நான் எந்த மனநிலையோடு இருக்குன்னு பாருங்கள். அங்கே வாசித்தோம் இல்லையா? படிங்கள், 18வது வாக்கியம் படிங்கள். யாராவது ஒருத்தர் ஆண்டவரின் இல்லத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள். முன்னேறாமல் இருக்க காரணம் என்பது என்ன? தெய்வத்தோட இல்லத்தை நீ புறக்கணித்திருக்கின்றாய். அப்படின்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்தால் சொல்வது என்ன அர்த்தம்? ஆலயத்துக்கு வராமல் இருக்கின்றவர்கள்,
அப்ப நீ எடுத்துக்கொள். திருப்பலிக்கு நீ வராமல் இருக்கிற என்றால், வழிபாட்டுக்கு நீ வராமல் இருக்கின்றாய், உன் பங்கில் நடக்கிற வழிபாட்டுக்கு நீ போகாமல் இருக்கிற என்றால், எனக்கு வேலை உண்டு, என்னால் வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அங்கே போய் விடுகின்றேன், என்னால் இங்கே வர முடியாது, நான் பங்கு பெற சண்டை போட்டுக்கின்றேன், இவ்விடத்தில் சண்டை போட்டுக்கின்றேன், எனக்கு தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்தில் நீ வராமல், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நீ பங்கெடுக்காமல், மற்ற நாட்களிலும் வாய்ப்பு வசதிகள் இருந்த போதிலும் திருப்பலியில் பங்கெடுக்காமல் உன் இஷ்டத்துக்கு நீ போய்கொண்டிருக்கிற சமயத்தில், மக்களே, உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறப்படும்? முன்னேற்றம் எடுத்து ஆலயத்துக்கே வராமல் தெய்வ காரியத்தை புறக்கணித்துக் கொண்டு வாழ்கிற மக்கள், இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், முக்கியமாக சொல்ற வார்த்தை என்ன? கோயிலுக்கு போயிட்டு என்ன லாபம்? கோயில் போட்டு என்ன பிரயோஜனம்? யார் இந்த இளைஞர், இளம் பெண்கள்? இந்த காலத்தில் தானே, அவர்கள் தானே, வேறு யாரும் இல்லையே. யார்? உன்னுடைய பிள்ளைகள் தானே. அப்ப இன்று உன்னுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கே வராமல் இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணங்கள்? தெய்வத்தை அனுபவித்திருக்கிறார்களா? அனுபவிக்கவில்லை. தெய்வத்தை கண்டிருக்கிறார்களா? கண்டதில்லை. தெய்வத்தை பற்றி அறிந்திருக்கிறார்களா? அறிந்ததில்லை. ஆனால் உலக கல்வி பற்றி நல்லா உண்டு, உலக அறிவு உண்டு. ஆனால் தெய்வ அறிவு இல்லாத காரணத்தினால் எங்கு வேணுமோ அங்கு போய்விடுகிறார்கள். அது அவருடைய தவறல்ல. அவருக்கு பயிற்றுவிக்கப்படவில்லை, அவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அவரை யாரும் அறிவுறுத்தவில்லை. அப்படி அறிவுறுத்த காரணத்தினால் அவர்கள் போயிடுகிறார்கள். அவரிடத்தில் சென்று பூசைக்கு வான்னு சொன்னால் கிண்டல் அடிப்பார்கள், கேலி பேச்சு பேசுவார்கள். அப்போ தெய்வம் அனுமதிக்கின்றார் ஒரு துன்பத்தை. ஒரு துன்பம் வந்தவுடனே எல்லாம் அடிபட்ட உடனே, ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க, ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க, ஃபாதர் எங்க வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, ஃபாதர் பா 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 அடம் படித்த உடனே போ, வழிவில் ஏசு இருக்காருல்ல உள்ள, ஆமாம் ஃபாதர், இப்போ நம்புகிறோம் ஃபாதர், ஏசு இருக்காருன்னு. எது முடைய சொந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காங்கல்ல. தெய்வம் அந்த வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தெய்வ அறிவு வந்த உடனே பிறகு அவங்க போவாங்களா? இறைவனை விட்டு போவாங்களா? போக மாட்டார்கள். நீயும் நானும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். நீ நானும் எச்சரிக்கைப்படுத்தியும் கேட்கவில்லை. தெய்வம் பார்த்தார், ஒரு அடி, டான்னு ஒரு அடி கொடுத்தார். அதை நமக்கு எல்லாம் தெரியல. ஒபேதியா புஸ்தகம் உங்களுக்கு எல்லாம் தெரியல, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். எடுக்க தேவையில்லை. நீ கழுகை போல உயிர 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 பறந்தாலும், விண்மீன்கள் கூட்டத்தில் கூட்டை நீ அமைத்தாலும், அங்கிருந்து உன்னை அங்கிருந்து தள்ளி விடுவேன். மேலேருந்து நீ கீழே விழுவாய், எலும்பு போலும் கிடைக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல காக்கூன்னு இருப்பாய். திடீர்னு பார்த்தா ஒரு நைட்டு எழுந்து பார்க்குற மாதிரி கையும் காலம் அப்படி எழுந்திருக்க, அப்படி வந்துச்சுன்னா இடி வந்து நிற்பாய். அது வரைக்கும் இயேசுவை பாக்கூன்னு சொல்ல அப்படிங்களா? இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? உன்னை சொல்லல இல்லையே. நான் ஒரு அடி கிடைச்ச உடனே ஓடி கோயிலுக்கு வந்து நிற்கின்றாய், இயேசுவே அழைக்கின்றாய். ஆண்டவர் அதுக்கெல்லாம் காரணங்கள். அப்போ தெய்வம் பார்ப்பார். ட்ரீட்மெண்ட் கிடைச்ச உடனே எல்லாம் சரியாகும். அதன் பிறகு அந்த மனுஷன் தெய்வத்தை விட்டு போவானா? ஒரு நாளும் போக மாட்டான். நீ நானும் கற்றுக் கொடுத்ததை செய்யவில்லை. தெய்வம் நின்று ஒரு அடி கொடுத்த உடனே வந்து நின்றார். தெய்வம் அனுமதிக்கின்ற துன்பங்கள் அது நன்மைக்கு தான் ஒழிய ஒரு நாளும் தீமைக்கு அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வராத அந்த மகன், அந்த மகள், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் வரவில்லை என்றால், கணவன் ஆலயத்துக்கே வருவதில்லை, மனைவி ஆலயத்துக்கே வருவதில்லை. அடி வராத சமயத்தில் நீ நினைச்ச வேண்டும், ஆண்டவரே அவன் துன்பத்தை கூட சொல்ல வேண்டுமா? அல்ல, ஆண்டவரே வேண்டாம், அது என்னுடைய மகன், நீ எனக்கு தந்த மகன் தானே, அவன் வேதனைப்பட்டால் என் உள்ளம் தாங்காது ஆண்டவரே. அதென்ன ஒரு பாட்டு இருக்கு, உதிரம் என்ன, உதிரம் கொட்டுதடியா என்ன, மத்தேயு நச்சது 4:4 என்ன, தேடுது நல்லா தேடுது. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் உள்ளம் உண்டு. அப்போ நீ அந்த டைலாக் கடவுள்கிட்ட சொல்லும்போது கடவுள் பாப்பார், சரி சரி சரி, நான் அவனை வேண்டிய விதத்தில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் கொண்டு வருகின்றேன். பிள்ளைகளை ஒப்புக்கொடு, தெய்வ சன்னதியில் ஒப்புக்கொடு. கணவன் மனைவி, நீங்கள் இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், குடிச்சு கொண்டு ஒருத்தன் வண்டி ஓட்டி கொண்டு இருக்கின்றான். நீ ரோட்டில் சும்மா அப்படி நின்று கொண்டு இருக்கின்றாய். குடிக்காரன் தானே, அவன் பாட்ட நேரம் வண்டியை டர்ன்னு ஏற்றி விடுகின்றான். நீ பட்டும் கை நல்லா இருந்த நீ பொட்டுக்குன்னு இப்படி போய் நிற்கின்றாய். உன் குடும்ப அங்கத்தினர்கள் என்ன சொல்வார்கள்? தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவாங்களா? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஏற்கனவே நான் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், இது வேறனா நாங்கள் எங்கே போகிறது? கேட்டது சரியா தவறா? நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. உன்னை நீ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறடி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல புனித ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நீ சும்மா நிற்கின்றாய். அடி வந்து டம்முன்னு இருந்தார். இது யாருடைய செயல்? கடவுளுடைய செயலா? சாத்தானுடைய செயலா? நீ யாரை குற்றப்படுத்தி கொண்டிருப்பாய்? அப்போ உன்னுடைய மன்றாட்டு ஜெபம் எப்படி இருக்கும்? அப்போ திருத்தப்படுவதென்றால் என்ன அர்த்தம்? இங்கு நாம் பார்க்கின்றோம், இவனுடைய வேதனை வழியாக
தெய்வம் என்ன செய்கின்றார்? மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இவனுடைய தவறின் வழியாக நீசர பாவத்தின் காரணமாக உடைய பாவத்தின் விளைவு ஒரு மனிதனுடைய உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து வந்திருக்கின்றிருப்பார். ஆகவே இந்த பாவம் செய்யாதே, தெய்வம் அவனை கண்டிக்கிற விதம் என்பது வேறு. நீ காயப்பட்டு இருக்கிற நீ உன்னை தெய்வம் கண்டிக்கிற விதம் என்பது வேறு. எந்த சமயத்திலும் எதுவும் நடக்கலாம் மகனே. அதனால தயாரிப்போடு இரு. ஒரு நாள் நஞ்சா முஞ்சமாடி நீ வாழ்ந்துடாதே. போய் பாவத்துகள் செய்துகிறீர்களே, இல்லை என்றால் இதே மாதிரி வாழ்க்கை போய்விடும். அவனுக்கும் ஒரு தயாரிப்பு, இவனுக்கும் தயாரிப்பு. தெய்வம் ஒரு நாள் இவனுக்கு மட்டும் சிலுவையில் மறிக்கவில்லை, அவனுக்காகவும் தெய்வம் சிலுவையில் மறித்திருக்கின்றார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒரு போலவே மழையும் வெயிலும் செய்கிற தெய்வம், வெறுப்பு காட்டுகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு நபர் மன்றாடுகிற சமயத்தில் நீ நானும் இவன் அழிஞ்சு போகட்டும் என்ற எண்ணம் ஒரு நாள் நம்மிடத்தில் வாழக்கூடாது. அதான் அங்கே பார்க்கின்றோம். இனி 19வது வாக்கியம் படிங்கள். பேஜ் போச்சா? 2 Corinthians படிங்க. 2 குறிப்பேடு. பார்த்தீங்களா? அந்த மக்கள் ஆலயத்துக்கே வராத மக்களை தம்மிடம் வருவதற்கு தெய்வம் இறைவாக்கினர்களை அவர்கள் அனுப்பினார்கள். ஆனால் அந்த இறைவாக்கினரை வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்களா? அவர்களால் கேட்கவில்லை. அவர்களை புறக்கணித்துக் கொண்டார்கள். அருத்தந்தையர்களை தெய்வம் அனுப்புகின்றார். அருத்தந்தையர்கள் பலிபடத்தில் சொல்ற வார்த்தை என்பது என்ன? மக்களை போய் குடிங்கள் சொல்றாரா? மக்களை போய் விபச்சாரம் செய்யுங்கள் சொல்கிறார்களா? மக்களை போய் குடும்பத்தில் கலகம் உண்டு செய்யுங்கள் என்று சொல்கிறார்களா? அல்ல. எப்பேற்பட்ட அருத்தந்தையாலும் சரி, பலிபடத்தில் சொல்ற வார்த்தை, மக்களே தெய்வ காரியத்துக்கு எதிராக போகாதீர்கள், ஆலயத்துக்கு கடந்து வாருங்கள். என்ன வந்தாலும் சரி நம்ம பேசிக்கலாம், தயவு செய்து ஆலயத்துக்கு எதிராக போகாத, திருச்சபைக்கு எதிராக போகாத, வார்த்தைக்கு எதிராக போகாத, இதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன செய்கின்றாய்? இப்படி நின்று கொண்டு எல்லாம் நின்று கொண்டு நான் வரமாட்டேன் போ, நான் வரமாட்டேன் போ என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்துக்கு எதிராகவும் திருச்சபைக்கு எதிராகவும் அருத்தந்தை அருக்கண்ணிக்கு எதிராக நீ போகிற என்றால் யாருடைய செயல்பாடு? பிசாசு. தெய்வமல்ல. இதுகளும் காரணங்கள், தெய்வமல்ல காரணங்கள். தெய்வம் அருத்தந்தர்கள் வழியாக இறைவாக்கினர்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றார், கற்றுத்தருகின்றார். ஆனால் நீ என்ன செய்கின்றாய் என்று பார். அந்த இறைவாக்கினருக்கு எதிராக அவர்களை புறக்கணித்தார்கள். 20-22 வாக்கியத்தில் வாசிக்கிற போது என்ன வருகிறது? அந்த இறைவாக்கினரையும் அந்த செக்கரியாவையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொன்று விடுகிறார்கள். அவர்களின் கொலை செய்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை எச்சரிக்கிற சமயத்தில் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை கேலி பேசி பேசிக்கொண்டு போ என்று வெளியே துரத்துகிற சமயத்தில் காயப்படுத்தும் பொழுது அந்த பெற்றோர்கள் பற்ற வேதனை எப்படி இருப்பார்? உன் பிள்ளை உன் பேச்சை கேட்காத பொழுது உனக்கு ஏற்படுற வேதனை அதல்லவா பங்கு தந்தையர்களுக்கு அங்கே ஏற்படுகிறது, அதல்லவா ஆசிரியர் பெருமக்களுக்கு அங்கே ஏற்படுகிறது, அதல்லவா இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுவது. அப்படி என்றால் நீயே கீழ்ப்படியாத பொழுது எப்படி மக்களை மற்றவர்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நீ நாம் தெய்வ சிந்தித்து பார்க்க வேண்டும். திருத்தப்படுத்துவதற்காக தான் தெய்வம் துன்பங்களை தந்தாரை ஒழிய நீ நானும் அவமானப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளும் தெய்வ சன்னதியில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.